வணக்கம். என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே, ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த 5 ஆண்டுகளாக நான் 1800 பதிவுகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது. நீங்கள் சொன்ன தேதியில் தான் பணவரவு வருகிறது, நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்களில் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது, ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள். நீங்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள். நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள். இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட், அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும். இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவியலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன். அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவியலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன். அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட். அதற்கு நன்கொடை வழங்க விரும்புவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள், பணமாகவோ பொருளாகவோ. அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபவுட் மீயில் இருக்கிறது, அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம். நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறது நடக்குதா இல்லையான்னு. 2 வருஷம் கழிச்சு அப்புறமா நம்ம நீங்கள் யோசித்து நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. வருகின்ற 1 மே 2024 டு 14 மே 2025க்குள்ளே இதுக்கு முன்னாடி 11 வருஷம் நீங்கள் என்ன சம்பாதிச்சிங்களோ அது கடன் வகையில் இல்லை, நீங்கள் யாருக்காவது பணத்துக்கு வட்டிக்கு கொடுத்து கடன் வாங்கலாம்னு நினச்சி கொடுத்துருங்கன்னா அது அப்படியே அத்தோடு போச்சு. ஆனால் அதுலேயும் முதல்ல தைரியம் போடுங்க. 1 மே 24 14 மே 25 வரல தைரியம் போச்சு. தைரியம் புருஷ லட்சணம்னா முதல்ல தைரியம் காலி. விரயத்துக்கான காலம். விரயம்னா தெரியல, செலவு, எக்ஸ்பென்சிவ். அதனால் கைப்பொருள் கரையுதுங்க. வரவு ₹1,00,000 இருந்தால் மாதத்துக்கு செலவு 1,50,000 வருது. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது குரு பெயர்ச்சி பலாபலன்கள் மீனராசி அன்பர்களுக்கு 1 வருட காலத்திற்கு கூற உள்ளேன். காலம் 1 மே 2024 புதன்கிழமை 12:57 மதியம் முதல் 14 மே 2025 புதன்கிழமை 7:39 PM வரை. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள், புத்திகள், அந்தரங்கள், சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதுதான் தின ராசி பலன், வார ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி பலன், சரி பெயர்ச்சி பலன், ராகேது பெயர்ச்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது, ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது. உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம். நன்றி, வணக்கம். என்ன மீனராசி என்பதில் ஏற்கனவே நீங்கள் 7 நாள் சனியில் இருக்கிறீங்க, போச்சு, செலவாகுது. இப்போ நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறது நடக்குதா இல்லையான்னு. 2 வருஷம் கழிச்சு அப்புறமா நம்ம நீங்கள் யோசித்து நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. வருகின்ற 1 மே 2024 டு 14 மே 2025க்குள்ளே இதுக்கு முன்னாடி 11 வருஷம் நீங்கள் என்ன சம்பாதிச்சிங்களோ அது கரையான் புத்து கட்டி பயன்படாமல் போயிடும், இல்லை சுனாமி அடிச்சுன்னு போயிடும். யோக ஜாதகமாக இருந்தால் அடித்து கொண்டு போனாலும் சர்வைவ் ஆக முடியும், இல்லை என்றால் சர்வைவ் ஆக முடியாது. பந்தயம் கட்டுகிறேன், உங்களால் முடிந்தால் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஜோதிடத்தை மீறி நீங்கள் வெற்றி பெற உங்களால் முடிந்தால் வெற்றி பெறுங்கள், அவ்வளவுதான் சொல்லுவேன். அனுபவம் பேசுது,
உங்களுக்கு அனுபவம் கிடையாது, எனக்கு நான் உங்களை மாதிரியா கிடையாது. இல்லை, உங்கள் வாழ்க்கையை சொல்கிறவன் நான். உங்கள் வாழ்க்கை தெரியாதனால தான் வந்து இங்கே ராசி பலன் பார்க்குறீங்க, தெரிஞ்சால் ஏன் பார்க்க போகிறீங்க? அதனால் இதுதான் நடக்கும், பார்த்துக்குங்க. இது அவங்கவுங்க விரலுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். மொத்தமே 3 கிரேடு தான், எல்ஐஜி, எம்ஐஜி, ஹெச்ஐஜி. லோ இன்கம் கிரேடு, மிடில் இன்கம் கிரேடு, ஹை இன்கம் கிரேடு. லோ இன்கம் கிரேடுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும், மிடில் இன்கம் கிரேடுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும், ஹை இன்கம் கிரேடுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். பியாண்டுன்னு ஒன்று இருக்குது, அது வந்து பொருளாதாரத்தில் வந்து அவங்க பியாண்டுன்னா அப்பாற்பட்டவர்கள், கணக்கற்ற பணம்னு சொல்கிறான் பாருங்கள், எல்லையற்ற செல்வம். அந்த எல்லையற்ற செல்வம் அவங்களுக்கு அதுக்கேற்ற லெவல். அதனால் 4th ரேங்க் அது ரொம்ப கம்மியானவங்க தானே, விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தானே இந்தியாவில். அதனால் 4வது ரேங்க். அது ஏன்னா அவங்களும் பார்க்கத்தா, அவங்களுக்கும் சொல்லணும் இல்லை, அதனால சொல்கிறோம். ரைட், இதுதான் நடக்கப் போகிறது 1 மே 2024 டு 14 மே 2025. அது எந்தெந்த வகையில் நடக்கும்னு சொல்கிறேன், அதையும் சொல்லணும் இல்லை. இவ்வளோ சொன்ன அப்புறமா அது தெரியாது நம்மளுக்கு. கடன் வகையில் இல்லை, நீங்கள் யாருக்காவது பணத்துக்கு வட்டிக்கு கொடுத்து கடன் வாங்கலாம்னு நினச்சி கொடுத்துருங்கன்னா அது அப்படியே அத்தோடு போச்சு. அந்த கடன்காரன் வந்து டெய்லி சொல்கிறான் உங்களுக்கு விநாயகர் மாதிரி, நாளைக்கு தரேன், நாளைக்கு தரேன், நாளைக்கு தரேன், நாளைக்கு தரேன், நாளைக்கு தரேன். அடுத்தது இன்னொரு வகை, உங்களுடைய புத்தியை வச்சு ஏதாவது தொழில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த தொழில் நட்டமாய் அதனால லாஸ் வரும். ஒன்று வட்டிக்கு கொடுத்து லாஸ் ஆகும், இல்லைன்னா தொழில் செஞ்சு லாஸ் ஆகும், இல்லைன்னா குடும்பத்துக்காக செலவு பண்ணியே லாஸ் ஆகும், இல்லை ஒரு பெரிய மனிதருங்க இவர் நினச்சி அவர்கிட்ட கொடுத்து அது லாஸ் ஆகும். இப்படிப்பட்ட சூழ்நிலை 1 மே 24 முதல் 14 மே 25 வரை நடக்கிறது. இப்படி 3 வாட்டி சொன்னால் நடந்துருச்சுன்னு அர்த்தம். பிறகு 19 மே 2024 முதல் 12 ஜூன் 2024 வரை கெட்டதில் கூட கொஞ்சம் தைரியம் வேணும்ல, அந்த கெட்டதை சமாளிக்கிறதுக்கு. படை மாலுதுன்னா சும்மாவா? 12 வருஷம் வந்து 11 வருஷம் ஒரு ஸ்டேட்டஸில் இருந்துட்டு திடீர்னு ஸ்டேட்டஸ் இறங்குதுன்னா எப்படி இருக்கும்? அதுவும் இன்றைக்கி உள்ள சுனாமி வந்ததுக்கப்புறமா உலகம் உள்ள நிலையில். ஆனால் அதுலேயும் வந்து முதல்ல தைரியம் போடுங்க. 1 மே 24 14 மே 25 வரல தைரியம் போச்சு. தைரியம் புருஷ லட்சணம்னா முதல்ல தைரியம் காலி. சும்மா கில்லுக்கிறியா? நீங்கள் வலிச்ச வலிப்புகள்லாம் வருமா ஜோசியம்? அது வலிப்புக்கு தான் நீங்கள் வர்றீங்களோ இல்லையா, அது உங்களை வலிச்சிக்கின்னு வந்துடுது. ஓடியா விஷயம் தெரிஞ்சவன் முன்னாடியே தற்காத்துக்கிறான். ரைட், இதுதான் 19 மே 2024 12 ஜூன் 24. கொஞ்சம் தைரியம் இருக்கும். கெட்ட நேரத்தில் தைரியம், அந்த கெட்டதை சமாளிக்கிறதுக்கு தைரியம் இருக்கும். அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து சிறு முயற்சிகள் பலிதமாகும். இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் வீட்டு உபயோகப் பொருட்களான டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வாங்கி கொஞ்சம் பழுதானதை போட்டுட்டு மறு இஎம்ஐ போட்டு வாங்குற அளவுக்கு ஒரு தைரியம் வருது. இல்லை, நல்ல விஷயம். ஆக இந்த நேரத்தில் இளைய சகோதரன் மாதிரி இளைய சகோதரி மாதிரி உள்ளவங்களால் கொஞ்சம் வந்து ஆதாயம் கிடைக்குது. சின்னதாக மனைவிக்கு வந்து ஒரு கம்மல் வச்சதை மூட்டி கொடுக்க முடியுது, மூக்குத்தியை மூட்டி கொடுக்க முடியுது. இன்னும் சில பேர் இயர், நோஸ், த்ரோட்டுன்ற இஎன்டி ப்ராப்ளம் வந்து மறையும். பிறகு 29 ஜூன் 2024 முதல் 15 நவம்பர் 2024 எப்படிப்பட்ட காலம்? இந்த காலம் வந்து சாமி விரயத்துக்கான காலம். விரயம்னா தெரியல, செலவு, எக்ஸ்பென்சிவ். அதனால் கைப்பொருள் கரையுதுங்க. வரவு ₹1,00,000 இருந்தால் மாதத்துக்கு செலவு 1,50,000 லட்சம் வருது. வரவு 50,000னா 75,000 செலவு, வரவு 25,000னா 50,000 செலவு. ஒன்றும் பண்ண முடியல. பிறகு 8 அக்டோபர் 2024 டு 4 பிப்ரவரி 2025. அடேங்கப்பா, இந்த நேரத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி ப்ரீத்திங் நல்லா விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ப்ரீத்திங் கட் ஆகுது. அதாவது நான் சொல்கிறது வந்து உயிர் வாழ்கிற அந்த பிராணவாயு பிரீத்திங் இல்லை, ஃபினான்ஷியல் பிரீத்திங் வந்து 8/10/2024க்கு முன்னாடி இருந்ததை விட பெட்டராக இருக்கும். அது 4 பிப்ரவரி 2025 வரலும் பெட்டராக இருக்கும். இந்த காலகட்டத்தில் குடும்ப தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். ஒழுங்காக வீட்டு வாடகை, ஒழுங்காக வந்து இஎம்ஐ, கார் லோனு, ஹவுசிங் லோனு, வந்து 2 வீலர் லோனு கட்ட முடியும். இப்படி 3 வாட்டி சொன்னால் பழிச்சிடும். ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன்.
7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன, ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. இந்த நேரத்தில் தான் உங்கள் ஹெல்த் கேர் எடுப்பீங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு குடும்பத்துக்கே 2 வருஷத்துக்கு இன்னும் 3 வருஷத்துக்கு மெடிக்கல் கிளைம் போட்டுங்க, ரைட்? இல்லைனாக்கா மருத்துவமனைக்கு போனீங்கன்னா அவ்வளோதான். ஆமாம், அவங்க கொடுக்குற பில்லை பார்த்தே நமக்கு கோமாவுக்கு போய்டுவோம், அப்படி கொடுப்பாங்க பில்லு, ரைட்? பிறகு 20 அக்டோபர் 2024 முதல் 21 ஜனவரி 2025 இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் உடல்நலம் கெடும், உங்களுடைய தந்தையின் உடல்நலம் கெடும், குடும்பம் பொருளாதார சிக்கலில் மாட்டிக்கொண்டு தத்தளித்து மீள முடியாமல் இருக்கும். பிறகு 28 ஜனவரி 2025 முதல் 31 மே 2025 உங்களுக்கு உடம்பில் விந்து உற்பத்தியும் காமம் தலைக்கு ஏறும். ஆமாம், இதில் இது வேற ஒன்று கேட்குதுன்னு உங்கள் மைண்ட் வாய்ஸரி கேட்குது, ஆனால் அது வருது, அது வேறு டிபார்ட்மெண்ட், இது வேறு டிபார்ட்மெண்ட், அது வேறு டிபார்ட்மெண்ட். அதனால் இந்த 28 ஜனவரி 2025 முதல் 31 மே 2025 காமம் மிகுதி, அது எதிர்பாலினம் இருந்தால் வடிகால் ஓடுது. ஆமாம், அதனால் இந்த விஷயம். அதனால் எசக்கு பிஸ்கே எக்கனா கை வச்சிடாதீங்க. போக்ஸோ, பேக்ஸோ, பாக்ஸோ, பிக்ஸோ அப்படின்னு நிறைய வழக்குகள் இருக்கான். அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த 28 ஜனவரி 2025 டு 31 மே 2025 வரையிலும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளியூர் பிரயாணம் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சிறு முயற்சிகள் பலிதமாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள் கதவை தட்டும். 6ன்ற தொகை, அது 6 லட்சமாக இருக்கலாம், 60,000 இருக்கலாம், 6,000 இருக்கலாம். கடன் பெற்று கொஞ்சம் குடும்ப செலவினங்களை பூர்த்தி செய்யலாம். வீட்டுக்கு தேவையான டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, கிரைண்டர் பழுதாக இருந்தால் போட்டு புதுசாக இஎம்ஐயில் வாங்கலாம். பிறகு 29 மார்ச் 2025க்கு பிறகு மென்டல் டென்ஷன் அதிகமாகுது, ஃபினான்ஷியல் டென்ஷன் அதிகமாகுது, ப்ரெஷர் அதிகமாகுது. ஆமாம், இதே பொங்கு சனியாக இருக்கிறவங்களுக்கு இந்த 29 மார்ச் 2025க்கு அப்புறமா சில முயற்சிகள் கைகூடி கொஞ்சம் பொருளாதார வளர்வு வரும். அது அவங்கவுங்க விரலுக்கு ஏற்ற வீக்கம். அந்த விரலுக்கு ஏற்ற வீக்கன்றது அந்த ஜாதத்துடைய பூர்வ புண்ணிய தனலாப பாக்கியம், லக்னாதிபதி மெயின். இவ்வளோ விஷயம் இருக்குது சாமி. அவ்வளோ சீக்கிரமாக உங்களை விட்டுற மாட்டாங்க பரமபதத்தில். பல பாம்புகள் தாண்டி தான் ஏணியில் வரணும். பிறகு 7 டிசம்பர் 2024 டு 24 பிப்ரவரி 2025 எப்படிப்பட்ட காலம்? யாருக்காவது உடல்நல பாதிப்பு வரும். அதுவும் மெயினாக மேல் வயிறு எரிச்சல் அதிகமாக இருக்கும். அதனால் ஹார்ட் ப்ராப்ளமோன்னு நினைப்பீங்க. டாக்டர்கிட்ட போய் கரெக்டாக மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கிங்க, ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிங்க. இந்த டைம்லலாம் பண்ணணும். அப்போ தான் நோய் எடுத்த உடனே கண்டுபிடிச்சி சரி பண்ண முடியும், ரைட்? பிறகு 2/4/2025 டு 6 ஜூன் 2025 வரலும் பிள்ளைகள். ஆமாம், நீங்களே பிள்ளை வயசில் இருந்தால் உங்களை பாதுகாத்துக்கங்க, உங்கள் மனசு புத்தியை பாதுகாத்துங்க. அது ஒரு நிலையில் இருக்காது. பிறகு இத்துடன் இது நிறைவடைகிறது. பிறகு இந்த குரு பயிற்சி ஆரம்பிக்கும் தேதியான 1 மே 2024 புதன்கிழமை 12:57 PM உங்கள் மனோநிலை எப்படி இருக்குது? நல்லா தான் ஜாமி இருக்குது. 2ன்ற தொகை கையில் வருது, அடுத்த தொகை 9ன்ற தொகை வருது. அதனால் இந்த குரு பயிற்சி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பணவரவோடு ஆரம்பிக்கிறது. நிறைவடையும் போது ஆழ் மனசில் ஒரு கலக்கம் இருக்குது. நிறைவடையும் போது என்ன எப்படி இருந்தோம் நம்ம, கடைசியில் இன்றைக்கி இப்படி கொண்டு நம்மளை விட்டுடுச்சே. ஆமாம், மேரு சொன்ன மாதிரி நம்ம சம்பாதிச்சதெல்லாம் போச்சு. இனி நம்ம எப்படி வாழ்க்கையை நகர்த்தப் போகிறோம்ன்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்குது. ஆழ் மனசு ஃபுல்லாக சஞ்சலத்தோடு நிறைவடைகிறது குரு பெயர்ச்சி பலன். இதுதான் 12 நிலைகள், 14 நிலைகளில் நான் உங்களுக்கு இதுவரையிலும் தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன். இதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும். அது உங்களை தக்க நேரத்தில், இந்த படைமாண்ட நேரத்தில் காக்கும் என்று கூறி நன்றி, வணக்கம். விதி
மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? Contact Jodhida Sadguruji Mehru. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.